உங்கள் இயற்கை விவசாயி தங்கராஜ் பேசுகிறேன். நம்ம வந்து குண்டூர் பகுதியில் பைபாஸ் என்கச் ரோட்டில் பாலத்துக்கு கீழே இருக்கிறோம். அந்த பாலத்துக்கு கீழே வந்து இவங்க வந்து ஃபார்மர். இவங்களுக்கு 20 ஏக்கர் நிலம் வச்சுருக்கிறாங்க. அவங்களோட சொந்த நிலத்தில் இருந்த மிளகாயை வந்து இவங்க இந்த ரோட்டு ஓரம் சின்ன பெட்டி கடை மாதிரி வச்சுட்டு அவங்க சொந்த மிளகாயை கொண்டு வந்து அவங்களே நேரடியாக ஃபார்மர் வந்து விவசாயம் பண்ணி விற்பனைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. ஒரு கிலோ வந்து 150 ரூபா சொல்கிறாங்க. இந்த மிளகாயை வந்து நாட்டு வெரைட்டின்னு சொல்கிறாங்க. நல்லாவும் இருக்குது. காரம் நார்மலான காரம் தான். மிளகாயை பார்க்குறதுக்கு நல்லா சுத்தமாக தான் இருக்குது. எந்த ஒரு இதில் வந்து இப்போ மேலே அந்த தாம்பு அது இதெல்லாம் சொல்லுவாங்க. மிளகாயும் ஒவ்வொரு மிளகாய் அந்த டஸ்ட் அதெல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி மிளகாய் தரம் பிரித்து சுத்தமாக தான் வச்சுருக்கிறாங்க. இதில் வந்து பெரிய விவசாயிகள் வந்து பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் குடோன் இருக்குது பெருசு. அந்த குடோனில் கொண்டு வந்து வச்சு அதுலேருந்து வெளி மாநிலங்களுக்கு எல்லாத்தையும் அந்த மிளகாயை ஏற்றுறாங்க. அதையும் நாங்கள் போய் பார்த்துட்டு வந்தோம். இது வந்து ரோட்டு ஓரமாக நம்ம அந்த போகிறவங்க நம்ம ஏரியாவிலேருந்து வந்துட்டு போகிறவங்க இதை கிராஸ் பண்ணி கீழே அந்த பாலத்தில் இறங்குனீங்கன்னா இந்த மாதிரி நாட்டு வெரைட்டியில் நாட்டு மிளகாயை நம்ம வாங்கிட்டு போகலாம். 150 ரூபா தான் மிளகாய். நல்லா இருக்குது. மிளகாய் வந்து நல்லா இருக்குது. அது குண்டூர் பகுதிக்கு வந்தீங்கன்னா பாலத்தின் கீழே இந்த மிளகாயை இந்த மாதிரி எல்லா விவசாயிகளுமே அவங்க சொந்தமாக சாவடி பண்ணுறது. அவங்கவுங்க ஒரு சின்ன சின்ன பெட்டி கடை மாதிரி போட்டு விற்றுட்ருக்காங்க. யுவர் நேம் ப்ளீஸ்? சீனிவாசா. அவங்க வந்து ஒரு 20 ஏக்கர் வச்சு இந்த இடத்துல விற்றுட்ருக்காங்க. நீட்டுக்கும் கடை இருக்குது. இந்த நீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 ஒரு 5 6 கடை இருக்குது நீட்டுக்கும். நன்றி, வணக்கம்.